வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதை ஒரு சாதாரண பெண்ணோட அசாத்தியமான போராட்டத்த பற்றியது. சில மனிதர்கள் அதிகாரமும் பணமும் இருந்தா என்ன வேணாலும் செய்யலான்னு நினைப்பாங்க. ஆனா ஒரு பெண் மனசு வச்சா அந்த அதிகாரத்தையே எப்படி தரைமட்டமாக்குவா அப்படிங்கிறது தான் இந்த கதை. வீடியோவை முழுசா கேளுங்க. இது உங்களுக்கு ஒரு புதுவிதமான உத்வேகத்தை தரும். இந்த கதையோட நாயகி பெயர் மலர். மலருக்கு வயசு 24. ஒரு ஏழ்மையான குடும்பம். ஆனா அவளோட தன்மானம் ரொம்ப பெருசு. மலர் பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருப்பா. அவளோட கண்கள்ல ஒரு தனித்தன்மை இருக்கும். அவளோட மேனி நிறம் அப்படியே பழுத்த நெல் கதிர் மாதிரி இருக்கும். அவளோட நீண்ட கூந்தலும் அவளோட எளிமையான நடையும் அவளுக்கு ஒரு தனி அழகு கொடுக்கும். மலர் அந்த ஊர்ல இருக்கிற ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்ல தூய்மை பணியாளரா வேலைக்கு சேர்றா. அந்த ஹோட்டல் முதலாளி பேரு ராஜசேகர். பணத்திமிரு பிடிச்ச ஒரு ஆள். அவனுக்கு பொம்பளைங்கன்னா ஒரு விளையாட்டான பொருள்னு நினைப்பு. அந்த இருண்ட இரவு. ஒரு நாள் ராத்திரி ஹோட்டல்ல ஒரு பெரிய பார்ட்டி நடக்குது. எல்லாரும் கிளம்பின பிறகு மலர் மட்டும் அந்த விஐபி ரூம கிளீன் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ராஜசேகர் உள்ள வரான். அவன் குடிபோதையில இருக்கான். அவன் மலர பாக்குற அந்த பார்வையே சரியில்லை. மலரோட அந்த மெல்லிய இடை அசைவையும் அவளோட அந்த இளமையான தோற்றத்தையும் அவன் வக்கிரமா ரசிக்கிறான். மலர், இவ்ளோ கஷ்டப்பட்டு வேலை பார்க்கணும், நான் சொல்றதை கேட்டா நீ இந்த ஹோட்டலுக்கே மகாராணியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அவளை நெருங்குறான். ராஜசேகரோட அந்த அகன்ற உருவமும் அவனோட அந்த அருவருப்பான சிரிப்பும் மலருக்கு பயத்தை தருது. அவன் மலரோட கைய பலமா புடிச்சு இழுக்கிறான். மலர் எவ்வளவோ போராடுறா. ஆனா அந்த அதிகார மிருகத்தோட பலத்துக்கு முன்னாடி அவளால ஒன்னும் செய்ய முடியல. ஆனா மலர் ஒரு கட்டத்துல அங்க இருந்த ஒரு அலங்கார பூந்தொட்டியை எடுத்து அவன் தலையில பலமா அடிச்சுட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடி வர்றா. அந்த ராத்திரி மலரோட வாழ்க்கையில ஒரு ஆறாத வடுவ உண்டாக்கிடுச்சு. நண்பர்களே, ஒரு பெண் அழுதுட்டு முடங்கி போவான்னு ராஜசேகர் நினைச்சான். ஆனா மலர் அப்படி செய்யல. அவளோட கண்ணீர் அன்னைக்கே காஞ்சி போச்சு. அவளோட மனசுக்குள்ள ஒரு நெருப்பு ஆரம்பிச்சது. மலர் அந்த ஊரை விட்டே கிளம்பி சென்னைக்கு வர்றா. அங்க ஒரு சின்ன மெஸ்ல வேலைக்கு சேர்றா. சமையல் கலை மேல அவளுக்கு இருந்த ஆர்வத்தை அங்க பயன்படுத்துறா. வருஷங்கள் ஓடுது. மலரோட கைமணம் ஊர் முழுக்க பேசுது. சில நல்ல உள்ளங்களோட உதவியோட அவளே ஒரு சொந்த ஹோட்டல ஆரம்பிக்கிறா. அந்த ஹோட்டலுக்கு அவ வச்ச பேர் என்ன தெரியுமா? மலர் இல்லம். இப்போ மலர் ஒரு பெரிய பிசினஸ் உமன். அவளோட வளர்ச்சி அபாரமானது. அவளோட அந்த வசீகரமான மேனி இப்போ அதிகாரத்தோட ஜொலிக்குது. அவ ஒரு விலையுயர்ந்த கார்ல இருந்து இறங்கும்போது அவளோட அந்த தன்னம்பிக்கை எல்லாரையும் வியக்க வைக்குது. ராஜசேகரோட ஹோட்டல் இப்போ நஷ்டத்துல ஓடிட்டு. அவனோட கெட்ட பழக்கங்களாலேயும் மோசமான நிர்வாகத்தாலேயும் எல்லாரும் அங்க போறத நிறுத்திட்டாங்க. அந்த ஹோட்டலை ஏலத்துக்கு விடுறாங்க. ஏலம் நடக்கிற இடத்துக்கு ஒரு கருப்பு நிற கார் வந்து நிக்குது. அதுல இருந்து இறங்குறது மலர். ராஜசேகர் அங்க ஒரு மூலையில கையால் ஆகாதவனா நிக்கிறான். மலர பார்த்ததும் அவனுக்கு அடையாளமே தெரியல. ஆனா மலர் அவன்கிட்ட போய் நின்னபோது அவளோட அந்த கூர்மையான கண்கள் ராஜசேகரை நடுங்க வச்சுது. ஞாபகம் இருக்க ராஜசேகர்? அன்னைக்கு ஒரு வேலைக்கார பொண்ணா என்னை கேவலப்படுத்தின. இன்னைக்கு அதே வேலைக்காரி உன் சாம்ராஜ்யத்தையே விலைக்கு வாங்க வந்திருக்கேன் அப்படின்னு மலர் சொன்னபோது ராஜசேகரோட முகம் அப்படியே பேய் அறைஞ்ச மாதிரி போச்சு. மலரோட அந்த பேச்சு வழக்கும் அவளோட அந்த கம்பீரமான உடல் மொழியும் அவளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி. மொத்த ஹோட்டலையும் மலர் ஏலத்துல எடுத்து அதை தரைமட்டமாக்கிட்டு அங்க ஒரு இலவச உணவு கூடத்த ஆரம்பிச்சா. இதுதான் நண்பர்களே மலரோட கதை. தன்னை அழிச்சுக்கணும்னு நினைச்சவனுக்கு தாம் வளர்ந்து நின்னே பதிலடி கொடுத்தா. பழி வாங்குறது அப்படிங்கிறது ரத்தம் சிந்துறதில்ல, நாம அவங்களுக்கு முன்னாடி வெற்றியாளரா நிக்கிறது தான். மலரோட இந்த தைரியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? ஒரு பெண் நினைச்சா எதையும் சாதிப்பா அப்படின்னு நீங்க நம்புறீங்களா? உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் ஒரு தைரியமான கதையோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.